ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து டிமார்ட்டில் தாங்க இருக்கோம். அதுவும் கிளாஸ் ஜார் செக்ஷனாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக எல்லாருமே கிளாஸ் ஜார் வந்து காமிச்சு எனக்குமே அது மேலே ஆசையாகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கிச்சனுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 59 ருபீஸ் 79 ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த ரெண்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 kg ஜார் வந்து எனக்கு செட் ஆகலை. மற்ற பிரான்ச் பற்றி எனக்கு தெரியல. இங்கே குமனாஞ்சோடியில் இருக்கிற டிமார்ட் வந்து எனி டைமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஜார்ஸ்லாம் எனக்கு தேவைப்படாது. ஸோ பெரிய ஜார் மட்டும் தான் வேணும்னு மாதிரி வந்தேன். 1 kg செட் ஆகலை. ஸோ எனக்கு செட் ஆனது மட்டும் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். 1/2 kg ஜார்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் அது எடுக்கல. 1 kg ஜார் வந்து ஒரு 2-3 பீஸ் தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா வாங்கினா ஒரு செட்டாக ஒரு 4 இல்லை 6 அந்த மாதிரி வாங்கணும். சிலதெல்லாம் வந்து உட்டன் வச்ச மாதிரி இருந்துச்சு மேலே. ஸோ அதுவும் எனக்கு வேண்டாம், அழுக்காயிடும் கொஞ்சம் நாள்லன்னு சொல்லிட்டு வாங்கலை. ஸோ 25 ருபீஸ் 26 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் குட்டி குட்டி ஜார்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. செராமிக் கப் அண்ட் சார் செட்டே வந்து 99 ருபீஸ். அதுக்கப்புறமா சூப் பவுல்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 69 ருபீஸ் அப்படிலாம் இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கிட்ட நான் போகலை. ஸோ என்ன ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். கிளாஸில் வாங்கலாமா ஸ்டீலில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னும் நான் அதுக்கிட்ட போய் வாங்கலை. அந்த வந்து இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து 300 ருபீஸ் போட்டிருந்தது. அந்த வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தேன். ஆனால் நான் வாங்கலை. அது டிவைடர் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி அவைலபிளாக இல்லை. ஸோ பாத்திரம் கிண்ணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே இருந்தது. லைக் 3 பீசஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து 300 400 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. செட் ஆஃப் 3லாம் இது மாதிரி நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு 3 செட் ஆஃப் கிண்ணம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாமே இருந்துச்சு. 100 ருபீஸ் 250 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம பசங்களுக்கு இந்த வாட்டி ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கலை. ஸோ ஸ்மாஷர் பார்த்துருந்தேன். பட் நான் ஃபுல் ஸ்டீலாக இருக்கணும் மாதிரி பார்த்துருந்தேன். அந்த மாதிரி இல்லை, உட்டன் கைப்பிடி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வீடை வந்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற பயங்கர கான்ஷியஸோடு தான் நான் இந்த கடைக்குள்ளே வந்திருக்கேன். தேவையில்லாத எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் எதனாவது ஒன்று வாங்கி நான் என்னோடய பேஸ்கெட்டை ஃபில் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருக்கும். இந்த ரெட் கலர் பாத்திரம் இருக்க பாருங்கள், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எதுக்குன்னு சொல்லிட்டு வேண்டான்னு வந்துட்டேன். இனிமேட்டு நான் வந்து நான்ஸ்டிக் வாங்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ ஆனால் நான் அயன் மாதிரி எதனா இருக்குமான்னு போய் பார்த்துருந்தேன். அயன் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை, ஒன்லி நான்ஸ்டிக்கில். ஆனால் செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருந்துச்சு. பட் நான் ஸ்டில் வாங்கலை. ரேட்டுமே நல்லா அஃபோர்டபுளாக லைக் 499 600 100 ருபீஸ்க்கெலாம் கூட குட்டி தவாலாம் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு இனிமேட்டு நான்ஸ்டிக்னால் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வாங்கலை. ஷாப்பிங் போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ தான் மீஷோவில் வாங்கியிருந்தோம். ஸோ அதே வந்து 99 ருபீஸ்ன்னு இருக்குது. ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இதுவுமே. ஸோ இந்த ஃபில்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது ஒன்றே 500 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. பட் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைன்னு கிடையாது. ஸோ பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரேட்டு மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ரெட் கலர் சர்விங் கரண்டி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. 120 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய வாங்கி லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் இந்த கோல்டன் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூன் மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இந்த இடிக்கல் வந்து உட்டன்லேயே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் தென் வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். இங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் அண்ட் தென் கிளாத்ஸு அப்புறம் ஹேண்ட்பேக்லாம் இருந்துச்சு. இங்கேயுமே வந்து அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. லைக் 89 ருபீஸ்லேயும் இருந்தது, 299 119 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயும் இருந்துச்சு. நான் வந்து இப்போ வந்தது வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிருந்தேன். ஸோ கிளாஸ் கண்டெய்னர் மட்டுமே வச்சு நம்ம கிச்சனை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொறுமை நானும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கிடையாது. கண்டிப்பாக அதெல்லாம் உடச்சிடுவோம். ஸோ கொஞ்சம் ஆசைக்கு ஒரு 10 கண்டெய்னர் மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ்லாம் இது மாதிரி தான் புதுசு வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருந்தது. 3 கம்பார்ட்மெண்ட் வச்ச மாதிரி 99 ருபீஸ் தான். லைக் சாஸ் அந்த மாதிரிலாம் எதனா ஒரே டிப்பிங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ பெட்ஷீட்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இந்த பிளாங்கெட்டோட காஸ்ட்லாம் வந்து அரௌண்டு 999 1100 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்ல காஸ்ட்டு தான் இது எல்லாமே. சின்ன சின்ன பேஸ்கெட் லைக் லிட்டு வச்சும் இருந்தது, லிட்டு வைக்காமையும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எதுக்கு வாங்க போகிறது இல்லை. இந்த இது வந்து 69 ருபீஸ்னு இந்த மோல்டு வாங்கியிருக்கேன். நம்ம ஷார்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் டேபிள் மேலே வைக்கிறது இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை. சும்மா ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த 49 ருபீஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இப்போல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அந்த டிவைடர் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்க்கறதுக்கே ரொம்ப கோல்டன் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்துருந்தேன். 279 ருபீஸ்ன்னு போட்டிருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிச்சனில் வந்து எதனாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா லைக் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் வாங்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த க்ரீன் ஸ்ப்ரே பாட்டில் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக வேணால் சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாப் ஸ்டிக் எவ்வளோன்னு பார்த்தா 799 போட்டிருந்தது. இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிற பாக்ஸு. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டர்க்கி டவல்ஸ்லாம் வந்து கூட சூப்பராக இருந்தது. காஸ்ட் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மனசு மட்டும் ஏன் தான் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுதுனே தெரியல. நானும் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இது மாதிரிலாம் ஆல்ரெடி வேறு பேட்டர்னில் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. வேறு எங்கன்னா பார்த்து வாங்கினதில்ல. ஸோ மேகாவுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு பிளான் இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி அதோட காஸ்ட்டு பார்த்தோன்னா 999 போட்டுருந்துச்சு. சரி வேண்டான்னு வச்சுட்டு வந்தாச்சு. கர்ச்சிஃப் வந்து பேக் ஆஃப் 4 இருந்துச்சு 79 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ட்ரெஸ் செக்ஷன் இது இருக்குது. நான் டிமார்ட்டில் ட்ரெஸ் எடுத்ததே இல்லை. சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 399 499லாம் இருந்துச்சு. பேண்ட் லெகின்ஸ் பேண்ட்லாம் வந்து குவாலிட்டியாகவே இருந்துச்சு. 2XL 3XL அப்படிலாம் இருந்துச்சு. காஸ்ட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 249 150 கூட இருந்துச்சு. 199 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கேற்ற வர்த்தியாக இருந்தது. பசங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே இருந்துச்சு. லைக் 350 அந்த மாதிரியுமே ஷர்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரஃப் யூஸ் மாதிரி போடணுன்னாலாம் ஈஸியாக வாங்கி எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. எனக்கு வந்து டிமார்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. லைக் 200 மீட்டர்ஸ்லேயே இருக்கிறதுனால பசங்களுக்கு வேறு ஸ்கூல் அந்த பக்கம் தான் விட்டு போவேன். ஸோ எனக்கு ஒரு கிரேவிங் மாதிரியே ஆகிடும். அந்த கடைக்கு போகணும், என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அதனாலே எவ்ரி ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது உள்ளே போயிட்டு தேவையில்லாத பொருள் எதனா வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்குவேன். இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் நம்ம புது வீட்டுக்கு போகும்போது வாங்கணும். ஸோ அதனால் அதோட ப்ரைஸ்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம கூட நேஹா வந்திருக்கா. அவள் அடம் பிடிச்சி அவளுக்கு தேவையான சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கா. இது வந்து ரப்பருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், ஏதோ ஹார்ட்டின் ஸ்டிக்கர்ஸ் ஒரு பேக் வாங்கியிருந்தா. ஸ்டிக்கி நோட் ஒரு பேக் வாங்கியிருந்தா. எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் இவளுக்கு பத்தாது. எல்லார்கிட்டேயும் ஏமாற்றி வாங்கிடுவா. வெளியில் வந்துட்டு அப்படியே பாப்கார்ன் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வெறும் கிளாஸ் ஜார் பார்க்கலான்னு வந்தேன். என்னென்னமோ வாங்கிட்டேன். ஸோ வீட்டில் போய் பார்க்கலாம். வாட்ரு பாட்டில் ஒரு 3-4 வாட்ரு பாட்டில் வாங்கியிருந்தேன். அப்புறம் மேகா அவளோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு க்யூட் கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருந்தா. நான் அது ரேக்காக வச்ச மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 3-4 வாட்ரு பாட்டில் வாங்கியிருந்தேன் பசங்களுக்காக. எவ்வளோ வாட்ரு பாட்டில் வாங்கினாலும் அவங்கள தொலைச்சிடுவாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு அண்ட் தென் வந்து ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன். ஸோ பேசிக்காக லைக் டீ தூள் வாங்குவேன் எப்போவுமே. அசாம் டீ தூள் அங்கே நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து உளுத்தம் பருப்பு வாங்கியிருந்தேன். ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று தேவைப்படும்னு வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் பேசிக்காக பேஸ்ட்டு, சோப்பு, அண்ட் தென் வந்து நம்மளோட கண்டெய்னர் வாங்கி வச்சுருந்தேன். அந்த 4 பீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ஒரு டர்க்கி டவல் வாங்கியிருந்தேன். கிட்ஸ்க்கு வந்து 2 லன்ச் டவல் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த மாடலில் ஒரு 4 பீஸ் வாங்கியிருந்தேன். இன்னொன்று ஒரு சின்னதாக அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 பீஸ் வாங்கியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ். ஸோ எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் டிமார்ட்குள்ளே. பட் ஸ்டில் இவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வாங்கின ஜார் வந்து இது தான் 59 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இதே 59 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சின்னதில் வந்து ஒரு 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி ஒரு 10 பீசஸ் கிட்ட வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக வாங்கணும். இப்போ அவைலபிள் இல்லைன்றதுனால வாங்கலை. ஸோ இது வந்து 4 பீஸ் 100 ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கேன்.